ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலினி சமையல். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ அரைக்க தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். ஒரு தேங்காயில் பாதி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கு, அதை எடுத்துக்கலாம். 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 கிராமு, ஒரு துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கசகசா, இதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குருமா தாளிச்சு விட்டுறலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், இதை வதக்கி விட்டுறலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரைச்சி வச்ச தேங்காய் கடலை, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குருமா கொதிச்சு வந்திருக்கு. நல்லா கமகமான்னு இருக்குது. லைட்டாக கலக்கி விட்டுடலாம். இப்போ லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். இப்போ தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.